ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி துணி துவைச்சு பாருங்கள், கரண்ட் பில் கம்மியாகும். எப்போவுமே துணி துவைக்கும் போது இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து சின்ன சின்ன துணிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக அழுக்கு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விளையாடுவாங்க, மண்ணெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும், கரைகள் அழுக்கு இதெல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து மிஷினில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு லிக்விட் ஊற்ற வேண்டியதாக இருக்கும், டைமும் கூட எடுக்கும். அதனால் நமக்கு வந்து கரண்ட் பில்லு அதிகமாக ஆகுங்க. எப்போவுமே துணி துவைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஊற வச்சு நம்ம துவைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரண்ட் பில்லை தவிர்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் வந்து 1600 வந்து கரண்ட் பில் மட்டும் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 600 தான் ஆகும். இப்போ எக்ஸ்ட்ராவே ஒரு 1000 எனக்கு எக்ஸ்ட்ரா ஏறியிருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் இந்த கொஞ்சம் ஏசி போடுறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து துணி வந்து அப்பப்போ வந்து துவைக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ஆகுது. இனிமே வந்துட்டு கையாலேயே வந்து துவைச்சிக்கணுன்ற மாதிரி தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதாவது வாரத்தில் ஒரு 3 தடவை 2 தடவை வந்து மிஷினில் போட்டு மீதி நாள்லாம் அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கையால் நம்ம துவைச்சி போட்டுடலாம். வெயிலும் நல்லா வந்து வருது இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி ஐடியா வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு மழை காலமாக இருந்ததுன்னா நம்ம வந்து மிஷினில் வந்து போட்டு நம்ம வந்து அதை காய வச்சுக்கலாம். இப்போ வந்து வெயில் காலம்ன்றதுனால நம்ம வந்து கையாலேயே வந்து துவைச்சிட்டு காய வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரண்ட் பில் சார்ஜ் வந்து கம்மியாகும் இல்லையா. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து கரண்ட் பில் சார்ஜ் அதிகமாகுதுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி துணிகளை மட்டுமே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பவுட்ரு போட்டு ஊற வச்சிங்கன்னா கையாலேயே வந்து அலசி போட்டுடலாம். அப்படி இல்லை நான் மிஷினில் தான் வந்து போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஊற வச்சு ஒன் டைம் வந்து நல்லா அழுக்கெல்லாம் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நல்லா புழிஞ்சிட்டு மிஷினில் போட்டு தேவையான அளவுக்கு லிக்விட் ஊற்றி நீங்கள் டெய்லி வாஷ் மோடில் கூட நீங்கள் போட்டு காய வச்சுக்கலாம். இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 4 செவ்வாழை வந்து இருந்துச்சு, ரொம்ப பழுத்துருச்சுங்க. சரி அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது வந்து ஸ்வீட்டாக ஜில்லுன்னு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐஸ் மோல்டு தான் இருக்குது. நான் வந்து ஐஸ் தான் வந்து செய்யலான்னு இருக்கேன். ஐஸ்கிரீம் கூட செஞ்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தாங்க. இப்போ வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜரில் கொண்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கும். இப்போ வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேலை கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதுக்காக வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த பூண்டு உரிக்கிற வேலையே பெரிய வேலையாக இருக்குங்க. இப்போ எப்படி உரிக்கிறதுன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து பூண்டு வந்து 1/2 கிலோ 1 கிலோ கூட ஈஸியாக உரிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றிட்டு நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பூண்டு மேலே ஃபுல்லாக வந்து எண்ணெய் வந்து பரகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து உரிச்சிடலாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பூண்டு வந்து உரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். அவசரத்துக்கு எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்க போகிறதில்ல. நான் வந்து கடாய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த பூண்டை வந்து இதில் கொட்டிட்டு ஸ்லோவில் வச்சுட்டு அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பூண்டை வந்து வறுத்துக்கணுங்க. அந்த பூண்டு வந்து லைட்டாக வந்து சூடானா போதும். ரொம்பவும் வந்து தீ வச்சு நம்ம வறுத்தோம் அப்படின்னா அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், அதிலே வந்து வெந்துடும். அதனால் இந்த சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து சூடாகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு இந்த பூண்டை வந்து நீங்கள் உரித்து பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 கிலோ 1/2 கிலோ பூண்டை கூட ஈஸியாக உரிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் எதுக்காக வந்து எந்த பூண்டு எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு தான். எப்போவுமே அப்பப்போ வந்து அரைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அதிகமான குவான்டிட்டியில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நான்வெஜ் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பூண்டோட தோல் வந்து நல்லா அழகாக கழண்டு வருது பார்த்தீங்களா. இதாவது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி டிப்பெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி வந்து உரித்து நீங்கள் வச்சுக்கலாங்க. இல்லைனா இஞ்சி பூண்டு கூட அரைச்சி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து கடாயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் உரிச்சிக்கலாம். ரொம்பவும் ஹீட் பண்ணிங்கன்னா பூண்டு வந்து நல்லா சாஃப்டாகி வெந்துடும். அதனால் வந்து பூண்டு வந்து நல்லா இதமான பொறுக்கிற சூட்டு கை வைக்கிற பொறுக்கிற அளவுக்கு அந்த சூட்டுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா அழகாக வந்து கழண்டி வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இப்படி தான் வந்து பூண்டு உரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி உரிப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே வந்து இப்படி தான் வந்து உரிக்கிறது. அதாவது நமக்கு குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும் இல்லையா.
என்னுடைய அனுபவத்தில நான் வந்து உங்க கூட வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நம்ம வீட்ல வந்து பெண் பிள்ளை இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளை இருந்தாலும் சரி, ஸோ சமமா வந்து அவங்கள வந்து வேலை வாங்குங்க. அதாவது வந்து பொம்பள பிள்ளை தான் வந்து செய்யணும்னு சொல்லி அந்த மாரி இருக்காதீங்க. இப்ப நைட்டு வந்து தூங்குறோம் அப்டின்னா, காலையில வந்து பாய், தலகாணி, பெட்ஷீட்லாம் வந்து மடிக்கணும் அப்டின்னா, அது வந்து நம்ம பொம்பள பிள்ளை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்லாதீங்க. ஆம்பள பிள்ளைங்களுமே வந்து செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்குள்ள வந்து ஒரு வேற்றுமை இருக்காது. அவங்களுக்குள்ள வந்து சமமா வந்து அந்த வேலைய வந்து பகிர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, "நீ பொம்பள பிள்ளை தானே, நீ மட்டும் தான் உடைக்கணும்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. பிள்ளைன்னா 2மே பிள்ளை தான். அவங்களும் செய்யணும், இவங்களும் செய்யணும். ஆம்பள பிள்ளைங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்யூச்சர்ல வந்து அ அந்த விஷயங்கள்லாம் வந்து செய்ய பழகுவாங்க. எல்லாத்தையும் வந்து அவங்க ஏத்துக்க தயாரா இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. இப்போ வந்து நான் வந்து பூண்டு உரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட பையன வந்து உரின்னு சொல்லவே இல்ல. ஆனா, அவன் வந்து எனக்கு வந்து பூண்டு உரிச்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா, நான் வந்து சமமா தான் சொல்லி பழகுறேன். என்னோட பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, இந்த வேலைய செய்யும்போது எல்லாருமே சமமா செய்யணும்னு சொல்லும்போது, அவங்க வந்து எனக்கு செஞ்சு குடுக்குறாங்க. என்னோட சித்தார்த் பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் அவன். அவன் வந்து நான் பூண்டு உரின்னு சொல்லவே இல்ல. அவனே வந்து உரிச்சு குடுத்துட்டுருக்கான். அப்போ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள அந்த பழக்கம் வந்து வருது. இந்த வேலைகள சின்ன சின்ன வேலைகள வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லணுங்க. "இது வந்து செய்யுங்கம்மா, இது செய்ப்பா" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எத செய்ய விடணும், செய்ய விடக்கூடாது. அந்த வேலையும் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த மாரி விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்கள வந்து செய்ய வைக்கலாம். இப்போ வந்து கத்தி எடுத்து நீங்க வெங்காயத்த தான் கட் பண்ணணும், தக்காளிலாம் அந்த மாரி வேலையெல்லாம் விடாதீங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரணும். அந்த மாரி வந்து நம்ம செய்ய தேவையில்ல. இப்போ ஒரு துணிய மடிக்கிறதாகட்டும், ஒரு துணி காய வச்ச துணி எடுக்கிறதாகட்டும், நம்ம வீட்ல சாப்பிட்ட தட்ட கழுவுறதாகட்டும், ஒரு வீட்ல வந்து குப்பை இருக்கு, அத வந்து பெருக்கணும், இத சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து இந்த பழக்கங்கள்லாம் வந்து இப்பவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா, அது வந்து 2 பிள்ளைக்கும் சமமா வந்து சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் அவங்களுக்குள்ள அந்த பழக்கம் வந்து நல்ல பழக்கம் வந்து இது ரொம்ப முக்கியங்க. இது எல்லார் வீட்லயுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது வந்து 2 பிள்ளைக்குமே ரொம்ப அவசியம். அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். எங்க வீட்ல நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணு மட்டும் வேலை வாங்குனா, அவளே வந்து கேட்குறா. அம்மா என்னம்மா என்ன மட்டுமே வந்து வேலை வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்கள ஒரு மாதிரியும், இன்னொருத்தவங்கள ஒரு மாரியும் வந்து டீல் பண்ணக்கூடாது. 2 சமமா வந்து பெண் பிள்ளையும், ஆண் பிள்ளையும் சமமா வேலை வாங்கும்போது, அவங்க 2 பேருமே வந்து பழகிக்குவாங்க இல்லையா? அவங்களுமே வந்து ஹேப்பியா இருப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் சொல்ல வரேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சியும், பூண்டையும் வந்து அத உரிச்சாச்சு. இப்போ வந்து மிக்ஸிங் பவுல்ல போட்டுட்டு, நம்ம வந்து அரைக்க போறோம். அதாவது வந்து இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட் வந்து எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்க போறோங்க. எதுக்காக சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு அந்த கிருமி நாசி இல்லாம இருக்கும். அதாவது இஞ்சி பூண்டு அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம வந்து 1 வாரத்துக்கு, 1 மாசத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மஞ்சள் பொடி வந்து சேர்க்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து அரைக்கிறோம் அப்படின்னா, இதில வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து 100 நல்லெண்ணெய் வந்து ஊத்தி நம்ம அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். 1 மந்த்துக்கு நம்ம வந்துட்டு இத அழகா வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நான் வந்து தண்ணியும் ஊத்தல, எண்ணெயும் ஊத்தல. மஞ்சள் பொடி மட்டும் தான் போட்டேன். போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1 வாரத்துக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கும். அதாவது நான்வெஜ் செய்றது மட்டுமே நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து யூஸ் பண்ணுவேங்க. நீங்க இந்த மாரி வந்து அதிகமான குவான்டிட்டில வந்து நீங்க இதே மெத்தட்ல வந்து பூண்ட வந்து உரிச்சுக்கோங்க. உரிச்சு இது மாரி அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் அந்த மாரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா நீங்க இத வந்து அதிகமா வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து கலருக்கு மட்டும் இல்ல. அதாவது நம்ம இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப நாள் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மஞ்சள் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நமக்கு வந்து அதில அதிகமா கிருமி நாசி வந்து அட்டாக் பண்ணாது. அதனால தான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாரி கண்ணாடி பாட்டில்ல தான் வந்து கட்டாயமா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து பிளாஸ்டிக்லயோ அல்லது சில்வர் பாத்திரத்திலயோ வந்து வைக்கக்கூடாது. இந்த மாரி கண்ணாடி பாட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வைக்கிறீங்கன்னா, இந்த மாரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. ஒரு வழியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தபடியா நம்ம பார்த்தீங்கன்னா, ஐஸ் தான் வந்து செய்ய போறோம். ஐஸ் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடல தான் எடுத்துக்கிட்டேன். அந்த வேர்க்கடல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கு. அதனால கடாயில போயிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு, கிரிஸ்பியா இருந்தா கொஞ்சம் நல்லா அரைப்பட்டு வரும் இல்லையா? அதனால நான் வந்து அத வறுத்துக்கிட்டேன் லைட்டா. இப்ப இது கூடவே வந்து வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு 8 முந்திரி வந்து சேர்த்துக்கலாங்க.
இது சேர்த்துட்டு இது கூட நட்ஸு கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சூடாக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐஸ் க்யூப் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா, எப்படி தான் சூடாக இருந்தாலும் சரி ஜில்லுன்னு ஆகிடும். நீங்கள் குயிக்காக வந்து அதாவது ஜூஸ் போட போகிறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரீஜரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கட்டியாகிடுச்சு. நல்லா கூலிங்காகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கையால் எடுத்து அழுத்தி பார்த்தோன்னா, அதாவது நமக்கு உடஞ்சி வர அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம சர்க்கரை வந்து சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சர்க்கரை மட்டும்தான் இருக்குது. இப்போ மூடி போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த பாலை வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள தான் வச்சு சேர்த்துருக்குறோம். அதாவது வேர்க்கடலை, இருக்கக்கூடிய வாழைப்பழம், நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்குறோம், ஏலக்காய் சேர்த்துருக்குறோம், பால் கொஞ்சோண்டு சேர்த்துருக்குறோம். குறைவான செலவுல அழகா வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாரி வந்து ஐஸ் செஞ்சு குடுக்கலாங்க. நம்ம வீட்ல எந்த பழம் இருக்குதோ, அந்த பழத்த வச்சு குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஐஸ் வந்து இந்தமாரி சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஐஸ் மோல்டு தான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். சரி இத வச்சு நம்ம ஐஸாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஐஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஐஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டோம். அதுவும் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு கொடுத்தோம்னா எல்லா குழந்தையுமே வந்து விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி வந்து ஒரு வழியாக வந்து நம்ம இருந்த பொருளை வச்சு செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா இதை வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஃப்ரீஜரில் கொண்டு போய் வைக்க போகிறோம். இந்த ஃப்ரீஜரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குச்சியை போட்டு அந்த ஃப்ரீஜரில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. நம்மளோட ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம குச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டோங்க. ரொம்ப தடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து திரும்ப என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறம் குச்சி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாகிருச்சு. நம்ம சாய்ச்சி வச்சோம்னா கீழே ஊற்றாத அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம குச்சியை வந்து வச்சுக்கலாங்க. இப்போ வச்சுட்டு நம்ம திரும்பவும் எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜரில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஐஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம எடுத்தோம்னா வரவே வராதுங்க. லைட்டாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கூடையில் வந்து தண்ணி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்க நம்ம ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஐஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதாவது நம்ம மாம்பழம் இருந்தாலும் சரி, வாழைப்பழம் இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஹெல்த்தியாக ஐஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஜில்லுன்னு கூலிங்காக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எந்த குழந்தைங்க தான் ஐஸ் வந்து வானான்னு சொல்லுவாங்க? கண்டிப்பாக அவங்க வந்து வானான்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பசங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக வாங்குறாங்க பாருங்கள். இந்த சின்ன பையனை பாருங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக வந்து வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம விலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கேளுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.